என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இந்த கிளாஷ் போகுது இல்லையா, பராசக்தி அதே மாதிரி ஜனநாயகன்றதில் இந்த களத்துக்குள்ளே யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியோ அவங்க மனசு நோக்கடிக்கிற மாதிரியோ ஒரு வார்த்தை ஊடகத்தில் யாரும் பேச வேண்டாம். எனக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். விஜயகாந்த் அவர்களை எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காலி செய்வதற்கு வடிவேலுவை இறக்கி விட்டு வடிவேலு திறந்தாழ்ந்து போனாப்புல, அதே போல் சிவகார்த்திகேயனை ட்ரை பண்ணுறாங்க. இது சிவகார்த்திகேயன் கண்ட்ரோல்லே இது கிடையாது முழுக்க முழுக்க. ஸோ நம்ம இங்கே யாரையும் அடிக்கவோ அழிக்கவோ வரல, நம்ம தீய சக்தியை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கோம். அது கூட அவங்க அழிக்க வரல. ஸோ நம்ம அந்த ஜேர்னலில் தான் போகணும். யாரையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்த வேணாம். தம்பி வரட்டும், வளர்கிற பையன். ஏன்னா அவனுக்கான வேலை சினிமாவில் இருக்குது, நமக்கான வேலை களத்தில் இங்கே இருக்குது. அதனால தான் சாட்டையை கையெழுத்து நிற்கிறாப்புல. பார்த்தீங்கல்ல, ஏன்டா அவன் கற்பனைக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் சொன்னாக்கா இவனுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்போல்லாம் செஞ்சுட்டு அவர் டம்ப் ஆயிடுவார். இல்லைனா நம்ம சொஃபஸ்டிகேட்டாக வேறு ஒரு லைஃப்பில் இருந்தோம், நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அப்படி நமக்கு எதுக்கு வம்பு வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கிடுவார். அதனால தான் எல்லா வாடகை வாயினை வச்சும் அவர் திரும்ப நடிப்பார். போலீஸ்காரவங்க நாய் வளர்ப்பாங்கல்ல, எதுக்கு வளர்க்குறாங்க? கோபம் பிடிச்சது கண்டுபிடிக்கிறதுக்கு. யாரை கண்டுபிடிக்கிறதுக்கு? யாரை? திருடனை. போலீஸ் நாய் வளர்க்குது திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு. நாய்ங்க குலைக்குது, திருட்டு போயில பார்த்தா குலைக்குதா? ரொம்ப காலமாக இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார், சூரியனை பார்த்தா நாய் குலைக்குதுன்ட்டு. இப்போ தான் புரிஞ்சு திருட்டு போயில பார்த்தா நாய் குலைக்க தான் செய்யும். இவங்க ரொம்ப காலமாக சூரியனை பார்த்து நாய் குலைச்சி எனக்கு என்ன நாய்ங்க, டேய் நீ திருட்டு பையன் தெரிஞ்சு தான் குலைக்குது. போடுற கோமணம் கூட மட்டும் இனிமேட்டு நம்ம இப்போ இந்த பூமர்ன்றது கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஜாக்கி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கவங்க வாங்கி போடுவோம். அதுக்கு மேலே நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம ஆட்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இனி அதெல்லாம் வாங்க முடியாது. இந்த ரேஷன் கடையில் சேலை வேட்டி கொடுப்பாங்கல்ல, அதை கட் பண்ணி போட்டு கிழிக்கிறோம், கோமணமாக கட்டுறோன்ற நிலைமைக்கு கொண்டு விடுவாங்க. சார் நீங்கள் விளையாட்டு சொல்ல 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபான்னு கொடுத்ததுக்கு பிறகு வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி, பால் கட்டணம், பேருந்து கட்டணம், எல்லா வரியும் பல மடங்கு அதிகமாகிடுச்சு. கரண்ட்டு பில்லு 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவன் சர்வசாதாரணமாக 5000 8000 10,000 வந்துருச்சா? ஸோ அவன் மாத கடைசியில் 5000 ரூபாய் கையிருப்பு இருந்தவனுக்கு 5 பைசா கூட இல்லை சார். கூகுள் பேயில் மைனஸில் வச்சுருக்காங்க எல்லா இளைஞர்களும். அதான் உண்மை. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு அதான் தெரியுது. எனக்கு டிக்கெட்டு எடுப்பதற்கு வழி இல்லாமல் டிக்கெட் எடுக்காமல் ஒருத்தர் வந்தார்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவருடைய வாரிசுகள் 30 கோடிக்கு ஒரு வாட்ச் வாங்கி கட்டியிருக்காங்க. எப்படி 30 கோடிக்கு வாட்ச்சு? சாதாரணமாக 3 கோடிக்கு ஒரு காரு. ஆனால் நீ 3000 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் போய் கீழே நிற்கிற. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் செதுக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்தை விட்டுட்டு ஒருத்தர் இங்கே வந்திருக்காருன்னா அப்போ அவர் வந்திருக்கிறதுனால அவருக்கு 100 ஓட்டு கூட கிடைக்க போகிறது இல்லை. ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங்கில் சிதைச்சி விட்டாப்புல. ஆக ஓட்டுக்காக தான் இங்கே உட்காரான்றதை சூசகமாக சொல்லாமல் சொல்லிட்டார். ஆனால் நாங்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்றது இன்டெரக்டாக ரஜினி பதிவு பண்ணிட்டாரு. நீ நான் வந்தால் நீ நான் அடிப்பேன்னு தெரியும், திமுக நீ என்னென்ன வேலை செய்வேன்னு தெரியும், தெரிஞ்சே நான் வரேனாக்கா அதுவும் ஒரே ஆளாக தான் சார் வந்தார். மற்ற கட்சியிலேயாவது அத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவர் ஒரே ஆளாக தான் வந்தார். ஆனால் ஒரே நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் மேலே, நீ ஒப்பேன் எவனாக இருந்தாலும் ரைட் பார்க்கலாம் அப்படின்ட்டு களத்துக்கு வந்திருக்காரு. நாங்கள் இப்போ அதனால தான் பக்கவலமாக கூட நிற்கிறோம். வா, ஆளாளுக்கு ஒரு கையில் ஒன்று எடுத்தாச்சு, அப்படியே பார்ப்போம். ரெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் எதுவும் பண்ணல, நான் உங்களை எதுவும் வர வேணாம்னு சொல்லல. அதுல எதுவும் மாற்று கருத்து இல்லையே? அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க தானே கேப் விட்டீங்க சொன்னாங்க, அதனால கேட்டுக்கிறேன். என் மேல எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிடுங்க, மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். எங்க ராவுத்தர்னு கேட்டாங்கல்ல, உங்க ராவுத்தராகவே வந்திருக்கேன். ஸோ அதிகாரப்பூர்வ செய்தி எங்க ராவுத்தர் எங்கிட்ட தானே கேட்குறாங்க. ஆமாம், வந்தாச்சு. இனி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? சம்பவம் செய்வோம். நான் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்ததில், அதுவும் இன்னைக்கு வந்ததில் ரொம்ப கூடுதல் ஸ்பெஷல். இதற்கு முன்னாடி நீங்கள் உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ராவுத்தர் இப்ராஹிம் அப்படின்னு நான் பொதுவாக சொல்லுவேன். மற்ற இடங்களில் ஒரு இது சொல்லுவாங்க, ஆனால் பொதுவாக உங்களை ராவுத்தர் இப்ராஹிம் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ சொல்லும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில
செய்தி தொடர்பாளர்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்கன்றது எதனாலன்னு சொன்னோன்னா, தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்காக பேசிகிட்டு இருந்தா இருக்கட்டும், கரூர் சம்பவத்தின் போது பேசியது அதெல்லாமே வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன மாதிரி எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் உங்களுக்காக பதிவுகள்லாம் தொடர்ந்து போட்டுட்ருக்காரு. பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பார்த்துட்டு தானே இருக்கோம். இதில் இன்னொரு வேடிக்கைன்னா, அவங்கள்ட்ட நான் கேட்கும் போதெல்லாம் உங்கள்கிட்ட நான் அவர்கிட்ட கான்டாக்டில் தான் இருக்கேன், ஆனால் எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியாதுன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம். ஜனநாயகன் ட்ரெய்லர் நேற்று வந்து வந்திருந்தது. ரொம்ப பரபரப்பான ஒரு ட்ரெய்லர். ஒரு சினிமா ட்ரெய்லராக வரும்னு பார்த்தா அது வேற மாதிரி ஒரு அரசியல் ட்ரெய்லராக வந்து ரீச் ஆகிருக்கு. பொதுவெளியில் பேச வேண்டிய பல விஷயங்களை ஒரு படத்தில் வச்சு அதோடைய வேர்ஷனாக வந்து இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்திருந்ததை எப்படி பார்க்குறீங்க? ஓப்பனிங் சீன் அதை எப்படி பார்க்குறீங்க? தளபதி வெற்றி கொண்டான். ஆமாம், அது தளபதி வெற்றி கொண்டான்னு ஓப்பன் பண்ணுறது யாரு? ஜிஎஸ், எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தான். ஏய் தொற்றுல உண்மையாக எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. நான் பார்க்கும்போது நானும் ஜோவும் அவரும் பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. நாங்கள் வேற யாரும் தான் நினச்சோம். ஆனால் அப்புறம் பார்த்தா எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் போய் கவனிச்சா அவருன்றது அப்புறம் தான் தெரிஞ்சுது. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு சார். இப்போ ஜிஎஸ் வந்துட்டாரு, அருண்ராஜ் வந்துட்டாரு, மதன் கௌரி யாருமே எதிர்பார்க்கல. ஆமா, அதுல இருந்தாரு மதன் கௌரி தம்பி வந்திருக்கிறாப்புல. அதே போல வந்து இன்னும் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு 1000 எலிமெண்ட்ஸ் அவங்க தளபதி தானே அதுல எலிமெண்ட். ஆட்டநாயகன் எப்பயுமே அவர் தானே. ஏன்னா இங்க கத்தியும் அவர் தான், துப்பாக்கியும் அவர் தான். இப்போ வந்து தெளிவா சொல்லிட்டாரு, துப்பாக்கியை கொடுத்தது மட்டும்தான் உங்ககிட்ட, புல்லட் எங்க கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. இல்லை அது தளபதி. அதை நம்ம பேசுவோம் டீட்டெயிலா. அவர்கிட்ட ஏகப்பட்ட துப்பாக்கி இருக்கதா எங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? ஒன்று சாம்பிளுக்கு கொடுத்தா என்னென்ன ஆட்டம் ஆடுறீங்கன்றதெல்லாம் செகண்ட் பேசுவோம். பட் தளபதி வந்து சொன்ன ஒரு வார்த்தை, அதை இனிஷியலாக பதிவு பண்ணிட்டு நம்ம கடந்து போவோம். அவர் எங்கள்கிட்ட பர்சனலாக சொன்னது முதல் விஷயம், இந்த கிளாஷ் போகுது இல்லையா, பராசக்தி அதே மாதிரி ஜனநாயகன்றதில், இந்த களத்துக்குள்ளே யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியோ அவங்க மனசு நோக்கடிக்கிற மாதிரியோ ஒரு வார்த்தை ஊடகத்தில் யாரும் பேச வேண்டாம். எனக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. விஜயகாந்த் அவர்களை எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காலி செய்வதற்கு வடிவேலுவை வந்து இறக்கி விட்டு வடிவேலு திறந்தாழ்ந்து போனாப்புல, அதே போல் சிவகார்த்திகேயனை ட்ரை பண்ணுறாங்க. இது சிவகார்த்திகேயன் கண்ட்ரோல்லே இது கிடையாது முழுக்க முழுக்க. ஸோ நம்ம இங்கே யாரையும் அடிக்கவோ அழிக்கவோ வரல, நம்ம தீய சக்தியை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கோம். அது கூட அவங்க அழிக்க வரல. ஸோ நம்ம அந்த ஜேர்னலில் தான் போகணும். யாரையும் வந்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்த வேணாம். தம்பி வரட்டும், வளர்கிற பையன். ஏன்னா அவனுக்கான வேலை சினிமாவில் இருக்குது, நமக்கான வேலை களத்தில் இங்கே இருக்குது. அதனால தான் சாட்டை கையெழுத்து நிற்கிறாப்புல. பார்த்தீங்கல்ல? ஏன்டா டே போயிட்டாரா? சீமான்ட்டு அங்கே போயிட்டாரா? சினிமாவில் இருந்து சார். சினிமா சாட்டை ஓகே ஓகே இல்லை சாட்டை கையெழுத்து என்ன சொன்னார்? ஏண்டா வந்து நல்லது செய்யடான்னு சொன்னால் கொலை செய்கிறது ஊழல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடித்தாரா? லாஸ்ட்டு உங்களுக்கு முடியும் போது அவர் அடித்த 1 மணி நேரத்தில் நம்ம வாரியர்ஸு பூரா மண்டையும் மாற்றிட்டாங்க. ஒன்று தீய சக்தி, ஒன்று குட்டி சீய சக்தி, ஒன்று வந்து புலிக்குட்டி, ஒன்று பராசக்தி, இன்னொன்று பரதேசி. எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க சார். செட் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. வேற லெவலில் பண்ணுறாங்க. ஸோ எனக்குமே இப்போ எப்படி இருந்துச்சுனாக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேப் ஒன்று விழுந்துச்சு இல்லையா, ஒரு மாத கால கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பின் காரணம் வந்து இந்த பொறுப்புக்கானதான கேப் தானே? இல்லை, அது நிறைய ஒர்க் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. பேக் அண்ட் ஒர்க்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் நிறைய பொறுப்புகள் இருக்குது, அந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்குது. அடுத்து தளபதி பொங்கலுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்குறாரு. நான் ஸ்டாப், எவனும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன். நீ நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் தான் இங்கேன்ட்டு. ஏன்னா நாங்கள் தான் கோட்டையில் இருக்கிறேன்னு. உன் கோட்டையும் எடுபடாது, உன் ஆட்டம் எதுவுமே எடுபடாது இனிமேட்டு. ஏன்னா என்னென்ன மாதிரி பிளானிங்கில் உள்ளே இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ எங்களுக்குமே எப்படின்னாக்கா, குறிப்பாக எனக்கெல்லாம் எப்படின்னாக்கா, என்ன சொல்கிறது, ரத்த வெறி பிடிச்சி அலையிறாங்கல்ல, அவங்க மேலே இருக்கிற மொத்த வெறியும் இறக்க போகிறோம். ஏன்னா அதை ஒத்த வரியில் சொன்னோம்னா, தளபதி வெற்றி கொண்டான் அந்த டீமில் நாங்கள் இறங்கிட்டோம். சேர்ந்து இப்போ தனித்தனியாக வேட்டையாடிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஒட்டு மொத்தமாக இப்போ அந்த குரூப்பில் சேர்ந்துட்டோம். நாங்கள் அடிக்க தயாராகிட்டோம். வாரியர்ஸ் நீங்கள் தயாராகிக்கிங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சமீப காலமாக இந்த நடந்த இந்த 1 மாதம் நம்ம கேப்பில் பேச எவ்வளோ முக்கியமான நிகழ்வு நடந்துச்சுன்னு பேசுகிறேன் இல்லையா, கவனிக்கும் பொழுது ஆட்டம் உச்சபட்சமாக இருக்குது. இந்த தீய சக்தியோட ஆட்டமும் கூட இருக்கிற ஆட்கள் ஆட்டமும், ஏண்டா சம்மந்தம் இல்லாமல் திரும்ப 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 அவர் பிஜேபி தளபதி பிஜேபின்ட்டு. சீமான் பிஜேபின்னு சொல்கிறேன்னா, அவர் ஆர்எஸ்எஸ்க்காக வடநாட்டுக்கு போனார், அந்த மேடைகளில் ஏறினார், பிரச்சாரம் செஞ்சார். இப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டார்.
இப்போ வந்து கடப்பாறையை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? உனக்கு கடப்பாறை, சுத்தி, உளி எல்லாம் கிடைக்கும். எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு வச்சு நம்புவாங்க. இதை தூக்கிட்டு வரீங்கன்னா அது என்னமோ சொல்லிட்டு போங்க அண்ணன், திரும்ப வந்து சொல்கிறேன். திரும்ப ஒரு பக்கம் பேசுகிறாரு. தமுமுகலேருந்து ஒரு நபர் வந்து எம்எல்ஏவும் கூட, அவரை வச்சு ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாத்தையும் மொத்தமாக உட்கார வச்சு விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோடைய பிடிஎம்மு அப்படின்னு ஒரு காவி சாவியை பூசுறீங்க. இந்த நபர்கள் எல்லாத்துக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எவ்வளோ பேர் செதறி கிடக்குறீங்க? எல்லாம் ஸ்டாலின்கிட்ட போய் நில்லு, திமுகட்ட ஒரு 50 சீட்டை கேளு. 50 வேணா ஒரு 30 சீட்டை கேளியா? இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு 20 அமைப்புகள் மேல் இருக்கீங்க, ஏகப்பட்ட கட்சி இருக்குது. ஒரே ஸ்டாண்டில் நில்லுங்க, திமுக கூடிய நின்றுட்டு ஒரு 30 சீட்டு கேளு. 30 சீட்டுக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒரு ஆளாக்கி விட்டான்னு வச்சுக்க, நான் உங்களுக்கு எதிராக பேசவே இல்லை, திமுக எதிராக. சீட்டு கொடுத்தா பேச மாட்டீங்க. கொடுப்பீங்களா? செத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. யாரு? நீங்கள் செத்தாலும் கொடுக்க மாட்டாங்க சார். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் யாருன்னே முழுசாக தெரியாமல் அவர் வந்து பிஜேபின்னு சொல்லி லேபிள் குத்துற நீ, இந்த இந்த ஓவாயை வச்சுக்கிட்டு, ஏண்டா பிஜேபியோட கூட்டணி இருந்தது யாரு? திமுக இருந்துச்சா? பிஜேபி வளர்த்து விட்டாங்களா? பாபர் மசூதி இடித்த பிறகு குறிப்பாக திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும் இஸ்லாமியன்ற பேரில். நீ மார்க்கம் சொன்னதே அது கேட்டியா? முதல்ல கொடுங்கோல் ஆட்சியில் பலம் நிற்காதன்னா 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு அங்கே போய் நின்றுட்டு இளவு எடுத்து அங்கிட்டு போய் பண்ணி தொலைனா, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து பிஜேபி சாயம் பூசத்துக்கு வந்து நிற்கிறேனாக்கா நீ என்ன மாதிரியான ஜென்மன்னு ஒன்று இருக்குல்ல? இதை மற்றவன் பேச யோசிப்பான், நான் யோசிக்க மாட்டேன். நம்ம பயப்படுறது இறைவனுக்கு ஒன்று தான், நபிகளோட வழி தான். ஆனும்போது நீ எனக்கு எவனா இருந்தால் எனக்கு என்னன்றதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியே. ஸோ இதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது. இது ஒரு பக்கம். இதுதான் இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த கேப்பு இல்லை. நம்ம இன்னும் கட்சி சம்மந்தமாக பல இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோடைய முக்கியமான தரவுகள் இருக்குது, தளபதியோட அடுத்த கட்ட வியூகங்கள் இருக்கு. கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. உங்க தலைவரை மீட் பண்ணீங்களா? என்ன சொன்னாரு? ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க, நீங்க மிக முக்கியமானவர், அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, அதை பற்றி பேசும்போது நம்ம இன்னொரு இதில் பேசுவோம். அப்படி அது தலைமை சில விஷயங்கள் சொன்னோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு நம்ம தீய சக்திக்கு வருவோம். பராசக்தின்னு மாற்றி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பராசக்தி தீய சக்தி தானா? சரி, தீய சக்தியாக தான் சார். பராசக்தி மேலே தீய சக்திக்கு முன்னாடி ஒரு இதுக்கு முடிச்சிடலாம். இந்த ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்களும் இருந்தது. அந்த தளபதி வெற்றி கொண்டானே வந்து டிவிக்கே தான், தமிழக வெற்றி கழகம் தான் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வந்தது. மதன் கௌரி வந்தது, அருண்ராஜ் அவர்கள் வந்ததெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அதுவும் கடைசியாக அந்த ட்ரெய்லரில் சொல்லும்போது என்னை வந்து அனுப்பிடலாம், இது பண்ணிடலாம்லாம், அவதூறு பேசலாம், இல்லை கிண்டல் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிடலாம்னு நினைக்காதீங்க, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, ஐ எம் வெயிட்டிங் இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படின்லாம் விஷயங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வசனங்கள் வந்து விஜய் அவர்கள் தான் எழுதியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து இருக்குது. அப்படின்னும் போது இந்த வசனங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய இன்புட் தளபதியோட இன்புட் தான் சார். மேக்ஸிமம் இன்புட் தளபதியோட இன்புட் தான். ஏன்னா என்ன ஆக்சுவலாக அவர் இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான வேடம் வந்து இங்கே தீய சக்தியை கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பல நபர்களை வச்சு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த அவர் பார்க்குறாரு இல்லையா? பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, அவருக்கு வந்து அரசியல் தெரியாதுன்றது, நடிக்க போயிடுவான்றது, பிஜேபின்றது, அவன் கற்பனைக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் சொன்னாக்கா இவனுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்பெல்லாம் செஞ்சுட்டா அவர் வந்து டம்ப் ஆயிடுவார். இல்லைனா நம்ம வந்து சொஃபஸ்டிகேட்டாக வேறு ஒரு லைஃப்பில் இருந்தோம், நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அப்படி நமக்கு எதுக்கு வம்பு வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கிடுவார். அதனால தான் எல்லா வாடகை வாயினை வச்சும் அவர் திரும்ப நடிப்பார். கதையெல்லாம் கேட்டுட்டாராமே. கதை கேட்டுட்டாரு, ஓகே பண்ணிட்டாரு. ப்ரொடியூசர் செருப்பால் அடிக்க தான் பாக்கி கேட்டாரு, சொல்லிட்டாருன்னு சொல்கிறான் பாருங்க. இவங்களை அடிக்க தான் பாக்கி. இந்த பெரிய மீசை, சின்ன மீசை, அண்டா குண்டா எல்லாம் என்னென்னலாம் பேசணுமோ பேசினாங்கல்ல, இது எல்லாமே அவர் நோட் பண்ணிட்டு தான் எந்தெந்த இடத்துல என்னென்ன இன்புட் வைக்கணுன்றத. ஏன்னா அந்த ஷூட் எப்போ எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்து முடிச்சு இப்போ ரிலீஸுக்கு வருது என்போது கிளியர் கட்டாக எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. பார்த்தீங்களா, சொன்னது உண்மையாயிடுச்சு. அந்த ட்ரெய்லரில் வரும்போது ஜனநாயகன் அந்த இது வண்டி மேலே நிற்கிறாரு, அது மாதிரியே நடக்குது பாருங்க எல்லாமே. அப்படி சொன்னார்ல. சரி, எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. இந்த போலீஸ்காரன் நாய் வளர்ப்பான்ல? ஆமாம். போலீஸ்காரவங்க நாய் வளர்ப்பாங்கல்ல? ஆமாம். எதுக்கு வளர்க்குறாங்க? கோப்பம் பிடிச்சது கண்டுபிடிக்கிறதுக்கு. யாரை கண்டுபிடிக்கிறதுக்கு? யாரை? திருட்டு பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாய் வளர்க்குறாங்க. கரெக்டுங்களா? அந்த நாய் வந்து நோப்பம் பிடிச்சி ஒரு சில இடத்துல பார்த்து ஒரு ஆளை கண்டுபிடிச்சுன்னா குலைக்கும். ஏன் குலைக்குது? அது அந்த பர்சனாக இருக்கலாம். திருடன் தெரிஞ்சா குலைக்குது. பொதுவாகவே நாய்ங்க திருடனை பார்த்தா குலைக்குது சார். போலீஸ் நாய் வளர்க்கு திருட்டு பேரை கண்டுபிடிக்குதான். என்னமோ நடக்க போது சொல்லுங்க. இல்லை, பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ சொல்கிறீங்க, நானும் அதை சொல்கிறேன். ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். சொல்கிறேன், சரி, ஓகே, ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். அதாவது போலீஸ் நாய் வளர்க்குது திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு, நாய்ங்க குலைக்குது திருட்டு பேரை பார்த்தா குலைக்குதா? ரொம்ப காலமாக இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார்.
சூரியனை பார்த்தா நாய் குலைக்குதுன்ட்டு இப்போ தான் புரிஞ்சு திருட்டு பயில பார்த்தா நாய் குலைக்க தான் செய்யும். இவங்க ரொம்ப காலமாக ரொம்ப சூரியனை பார்த்து நாய் குலைச்சி எனக்கு என்ன நாய்ங்க டேய் நீ திருட்டு பையன் தெரிஞ்சு தான் குலைக்குது. இனிமேட்டு அவர் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, வெயிட்டிங் கிடையாது, கம்மிங், நீ என்ன சொன்னாலும் திரும்பி போகிற ஐடியா கிடையாது. அடிச்சாரு பாருங்க லாஸ்ட்டாக, அந்த அடி வந்து இந்த பொங்கலுக்கு அப்புறம் தை பிறந்தா வழி பிறக்குன்னு வாங்கல சார். வழி பிறக்குன்றது மக்களுக்கு நல்லது, வழி பிறக்கும். பலி இன்னொரு அர்த்தம் இருக்குது தெரியுமா, அடித்தா குந்தாங்கூர் அடித்தா அங்கங்கே வலிக்கும் பாருங்கள், அது தீய சக்திக்கும் கூட இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் நடப்பதற்கான எல்லா யுக்தியும் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரிலாம் தொடவே முடியாது சார். ஏன்னா இவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த நிறையா வாடகை வாயர்கள் புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி எல்லாம் பேசுது. விஜய் அவர்கள் வந்து தளபதி வந்து இதோ இப்படி போய் நின்னாருஜா, அம்மாவா ஜெயலலிதா அம்மாட்ட இப்படி நின்னாருன்னாங்க. கரெக்டுங்களா? நான் என்ன கேட்குறேன், ஜெயலலிதா அவர்கள் அரசியல் களத்தில் அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் வச்சு அடித்தாங்களா? தீய சக்தி தான் அடித்தாங்களா? அரசியல் களத்தில் இருந்தபொழுது அந்த அம்மா அடி வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் இறந்த பிறகு வண்டியில் ஏறும் பொழுது அடித்து கீழே இறக்குச்சு. அது எந்த குரூப் இறக்குச்சுன்றதும் தெரியும். அப்போது அப்படி அடித்து சட்டமன்றத்துக்கு, அதாவது ஒரு அரசியல் களத்துக்குள்ளே பயணப்பட்ட பொழுதே அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர் சினிமாவில் இருக்கும்போது அப்படி போய் கை கட்டினது பெரிய குத்தன்றாங்க. வலசர வாக்கத்துக்கு வாங்கப்பா என்னை அரெஸ்ட் பண்ணி குத்திர போகிறாங்கன்னு யாரும் கூப்பிடல. அப்போது கம்பேக் எப்படி இருந்துச்சு ஜெயலலிதாவுடைய கம்பேக்கு? சொன்னாப்புல அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் வந்து சிஎம்மாக தான் வந்தாங்களா? 4 முறை நீ வந்து சிஎம்மாக இருந்து 5ஆம் முறைக்கு வரது போகிறதுக்கு முன்னாடி தான் உங்களை தூக்குனது. ஐயோயோ கொல்றாங்க அலர்னது யார்? அதேமாரி எடப்பாடியார் சிஎம் உட்காந்துருக்கு சட்டையை கழிச்சிட்டு சுற்றுனது யார்? அப்போது கம்பேக் எப்படி இருந்தாலும் பார்க்கணும். அன்றைக்கு அவர் வெறும் நடிகர், இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர். அவர் எங்கள் தோடு இப்போ விஜயகாந்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு வாசலில் வச்சு நீங்கள் அடித்தாங்க. அந்த வீடியோ இன்னமும் இருக்குது யூடியூப்பில், தலையில் அடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் எதிர்கட்சி வரிசையிலேருந்து தூக்கி வெளியே இருந்தார். அவர் கலைஞர் சாக வரைக்கும் உள்ளே வர முடியல சார். அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு. நம்ம இந்த டைலாக் சொல்லிடுவோம், என்னது தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் இருப்பேன், பீச்சில் புதைக்க சொன்னது சூசகமாக அது. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த வேலை இப்போ தளபதி அரசியல் கட்சியோட தலைவர், கோடான கோடி இளைஞர் இளைஞருடைய பெரும் பலத்தை கொண்டிருக்கிறாரு. இப்போ பேசு பிதிக்கிடுவாங்க. யாரெல்லாம் வேணாம், நானே இறங்குவேன், அது இப்போதைக்கு வேண்டாம், நம்ம போவோம் பேசிக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு கடைசி படம், ஜனநாயகன் கடைசி படம் இப்படின்ற ஒரு இந்த சுச்சுவேஷனில் திரும்ப அந்த விஷயத்த சொல்கிறது, இது கடைசி படம் இல்லை, கதை கேட்குறாரு. இன்னொரு பக்கம் இது சினிமா தரப்புல, அரசியல் தரப்புல பிஜேபியோட கையால் சிபிஐட்ட மாட்டிக்கிட்டாங்க, விஜய்க்கு சம்மன் வரப்போகுது, நீங்கள் வேணா பாருங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்துருவாரு இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி சொல்கிறவங்களாம் யார் சார்? இந்த நுனி சீட்டில் உட்காந்தவன் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. இதை சொல்கிறவன் பேசுகிறவங்களாம் நுனி சீட்டில் உட்காந்தவனும் நுனி சீட்டில் உட்காந்தவன்ட்ட வாங்கி தின்னவனும், இந்த ரெண்டே கேட்டகரி தான் சொல்லிட்டு அலையுது. அவர் பாடு தானே உட்காந்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, சட்டத்திற்கு எப்பயுமே சாட்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. வாதம் பிரதிவாதத்துக்கு இடப்பட்டதில் சாட்சி மிக முக்கியம். உயிரை பறி கொடுத்த 41 குடும்பத்தை சார்ந்த நபர்களும் அன்னைக்கே ஸ்பாட்லேயே சொன்ன விஷயம், தளபதிக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை, அவங்க அங்கே நடந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு, சார் உயிரை பறி கொடுத்துட்டாங்க உறவு, அதுக்கு மேலே யாருமே பெரிய ஆள் கிடையாது சார், யாருக்குமே எல்லாருக்கும் தான் குடும்பம் தானே முக்கியம். அந்த இடத்துல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, தளபதி விஜய் இதுக்கு காரணம் கிடையாது, யாருன்னு சொன்னாங்க, ஊருக்கே தெரியும் யாரை சொன்னாங்கன்ட்டு. விசாரணை போய்கிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் யார் எங்கே போய் குத்த வைப்பீங்க, என்ன செய்வீங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் அளந்து விடுறதுக்கெல்லாம் இங்கே நடக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம நிறைய தரவுகள் நம்ம கையில் விஷயம் இருக்குது சார், ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருக்கோம், நடக்க வேண்டியது நடக்கும். கன்ஃபார்மு இந்த தீய சக்தி கூட சேர்ந்து யாரெல்லாம் சேர்ந்து நீங்கள் சுடுகாட்டுக்கு போக போகிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது ஜனநாயகனுடைய இந்த ட்ரைலர், இதுக்கு வந்த விஷயங்கள் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்றது ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் வந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை நேற்றைய தினம் வந்து முதலமைச்சர் வந்து முடிச்சு வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இன்றைய தினம் காலையில் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு, அது வந்து 3000 ரூபாய் ரொக்கம், அப்புறம் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை இதெல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான உதவிகள், அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஒரு பக்கம் சால்வ் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் ரொக்கம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்னொன்றும் மகளிர் உரிமை தொகையும் அதே நேரத்தில் வரும். அப்போ அடுத்தடுத்த கட்ட நோக்கி திமுக நகருது அப்படின்றத பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் திமுக டேக் ஓவர் பண்ணுதுன்றத உணர்றீங்களா? ஆமாம், டேக் ஓவர் பண்ணணும். 1 கிராம் தங்கம் கூட நம்மள்ட்ட இல்லாமல் டேக் ஓவர் பண்ணிடும். போடுற கோமணம் கூட மட்டும் இனிமேட்டு வந்து நம்ம வந்து இப்போ இந்த பூமர்ன்றது கொஞ்சம் மீடியமாக இருக்குது, ஜாக்கி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கவங்க வாங்கி போடுவோம். அதுக்கு மேலே நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அது நம்ம ஆட்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இனி அதெல்லாம் வாங்க முடியாது.
இந்த ரேஷன் கடையில் சேலை வேட்டி கொடுப்பாங்கல்ல, அதை கட் பண்ணி போட்டு கிழிக்கிறோம் கோமணமாக கட்டுறோன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவாங்க. சார் நீங்கள் விளையாட்டு சொல்ல 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபான்னு கொடுத்ததுக்கு பிறகு வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி, பால் கட்டணம், பேருந்து கட்டணம், எல்லா வரியும் வந்து பல மடங்கு அதிகமாகிடுச்சு. கரண்ட்டு பில்லு 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவன் சர்வசாதாரணமாக 5000 8000 10,000 வந்துருச்சா? ஸோ அவன் மாத கடைசியில் 5000 ரூபாய் கையிருப்பு இருந்தவனுக்கு 5 பைசா கூட இல்லை. சார் கூகுள் பேயில் மைனஸில் வச்சுருக்காங்க எல்லா இளைஞர்களும். அதான் உண்மை. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு அதான் தெரியுது எனக்கு. அப்போ புரிஞ்சுக்கங்க, இப்படி தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்துருக்காங்க. இப்போ மறுபடியும் இப்போ 3000 ரூபா கொடுக்குறேன், ஓய்வு திட்டம் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா இந்த காசு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் ஓட்டு போட மாட்டாங்கன்னு இல்லை, பேசிக்காக இருக்க சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். மக்கள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க யாருக்கு ஓட்டு போடணும், திருடனுக்கா அயோக்கியனுக்கா நல்லவனுக்கான்றது. ஆனால் நான் புரிய வைக்கிறேன் என்னென்னா, உங்களுக்கு இவ்வளோ வரியை வந்து உங்கள் மேலே சுமத்தி வச்சுருக்காங்க. இந்த காசை நம்மளுடைய மேன் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸையும் மண் வளத்தையும் மக்கள் வளத்தையும் வச்சு வருமானத்தை பெருக்கி அதன் மூலம் காசு கொடுக்குறாங்களா, கடன் வாங்கி கொடுக்குறாங்களா? கடன் தான். கடனுக்கும் நமக்குமே என்ன சம்மந்தம் இருக்குது? அதை ஒரு மேதாவி ஒன்று பேசி சுத்துச்சுல. கடனுக்கு உங்களுக்கு என்னங்க முதல்ல சம்மந்தம்? அது ரைட்டு. எனக்கும் திமுகவுக்குமே சம்மந்தம் இல்லை தான், மக்களுக்கும் திமுகவுக்குமே சம்மந்தம் இல்லை தான். ஆனால் நீ செய்கிற எல்லா சேட்டைக்கும் பலிகடை ஆகிறது யார்? நான் தான். ஒரு 50 ரூபா பொருளை இன்றைக்கி வந்து 500 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்கியா? சார் இன்றைக்கி 3000 கொடுக்குறோம்ல. இந்த இப்போ பேர் சொல்ல விரும்பலை, ஒரு பருப்பு நிறுவனம் இருக்குது தமிழ்நாட்டில், ரொம்ப பிரசித்தி பெற்ற பருப்பு நிறுவனம் சார். அதை வந்து பேர் தான் இந்த ஊழ ஆரம்பிச்சாலே உருப்படாத என்னவோ தெரில, சரியா? அதை இன்றைக்கி வந்து பெரிய முதலாளி வாங்கியிருக்காரு. டெல்லியில் ஒரு பெரிய முதலாளி இருக்கார்ல, அவர் வாங்கிட்டார். அரிசி பருப்பு கிருப்பு எல்லாம் அவங்க கண்ட்ரோல், பெட்ரோல் அவங்க கண்ட்ரோல், ஃபோனு ரீசார்ஜ் எல்லாம் அவங்க கண்ட்ரோல். சாதாரணமாக குடிக்கிறமே கூல்ட்ரிங்க்ஸு அது முதல் கொண்டு அவனுடைய பிராண்டை உள்ளே வந்து இறக்கி விட்டு சீச்சின்னு பேர் வச்சு சீப்பாக்கி விட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்போது தமிழ் மண்ணில் இங்கே விளைவிச்ச ஒரு அரிசியோ நெல்லோ இது வந்து ஏற்றுமதி பண்ணி பிற அண்டை மாநிலங்கள் முதல்ல வாங்குதா? கர்நாடகா பொண்ணி ஆந்திரா பொண்ணி நம்ம வாங்குறான்ல, எங்கேயாவது வந்து தமிழ்நாட்டு அரிசி இந்த ரகம்னு சொல்லி அவன் எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது விற்று பார்த்துருக்கீங்களா? எப்படி நம்மளை நுட்பமாக அழிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான அரசியலை இவங்க செஞ்சுக்கிட்டு நம்ம மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை இவன் ஏற்றி வைக்கிறதுனால எல்லாத்தோட வரி நம்ம தானே கட்டுறோம் உட்காந்து. இல்லைன்னா இந்த 3000 ரூபா கொடுக்கறத மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க உறுதியாக. அந்த நேரத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 3000 ரூபான்றது பெரிய ஒரு தொகையாக அவங்க பார்க்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் நமக்கு 3000 ரூபா கொடுத்துட்டாரு, அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, அப்போ இயல்பாக போய் ஓட்டு போடணும்னு தான் நினைப்பாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடணும், ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காரு, ஓட்டு போடணும்னு தானே நினைப்பாங்க. சமீபத்தில் அந்த நேர்காணல் ஒரு கருத்து கணிப்பில் கூட மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பில் வந்துருக்கு. அப்போ மக்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப எளிமையாக புரிய வச்சிடுறேன். நான் ரொம்ப வருஷமாக ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன், ஆனால் இன்ன வரைக்கும் அகப்படலை, சிக்கலை, மாட்டலை, இருக்காரா செத்துட்டாரான்னு கூட தெரில. யார்? ஒரு டிடிஆர். உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். வனவாசத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. டிக்கெட்டு எடுப்பதற்கு வழி இல்லாமல் டிக்கெட் எடுக்காமல் ஒருத்தர் வந்தார்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவருடைய வாரிசுகள் 30 கோடிக்கு ஒரு வாட்ச் வாங்கி கட்டியிருக்காங்க. எப்படி 30 கோடிக்கு வாட்ச்சு? சாதாரணமாக 3 கோடிக்கு ஒரு காரு. ஆனால் நீ 3000 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் போய் கீழே நிற்கிற. உன்னை நிற்க வைக்கிறாங்க. எங்கேருந்து வந்து எப்படி வந்தவன் அவங்ககிட்ட ஒரு மணி காட்டுறதுக்கு வந்து ஒரு 300 ரூபா வாட்ச்னாலும் போதும் சார், காட்டுமா இல்லையா ஒழுங்கா? அதில் 25th hour இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன இருக்கா? 3 கோடி ரூபா வாட்சில் 25வது மணி நேரம்னு ஒன்று வருது. அது ரவுடி டைம். புரியுதா உங்களுக்கு? இந்த வாட்ச் இருக்கு இல்லையா, இவன் 30 கோடிக்கு சமயமாக உங்களுக்கு எல்லோரும் வாட்ச் கட்டுறதும் 3 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் கார் வாங்குறதும் அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி போயிருக்கு? நீங்கள் ஊருக்கெல்லாம் சோறு போட்ட தமிழன் 3000 ரூபாய்க்கு வழிவகை இல்லாமல் இருக்கிறான், உடல் நலிவடைஞ்சு குடியார பயில ஆகியிருக்கான், போதை கலாச்சாரத்தில் ஊறி போய் மாணவ பிள்ளைகள் இந்தளவுக்கு போயிட்டுருக்கு, ட்ரெயினில் விட்டு இறக்கி விட்டுட்டு வெட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க பசங்க. அதை வந்து ஒரு ஹாபியாக செய்கிற அளவுக்கு அவன் மனநிலை மாறி இருக்குனாக்கா, சார் நல்லா யோசிச்சு பாருங்க. சாராயம் தான் முதல்ல வந்து மக்களை இது ஓட்டுக்காக செய்யறாருன்றீங்களா? இந்த 3000 ரூபா கொடுக்கறத ஓட்டுக்காக செய்யறாங்கன்றீங்களா? ஓட்டுக்காக கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த 3000 ரூபா மூலம் உங்களுக்கு வந்து அடுத்து உங்க கோமணம் கூட இல்லாம பண்ண போறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த இடத்துக்கு வந்தா 100 ஓட்டு கூட அவருக்கு கிடைக்காது, ஆனாலும் இங்க வந்து அவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி உச்ச நட்சத்திரமே சொல்லியிருக்காரு. நான் அதை பாராட்டுறேன். ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஒரு மேட்டரை செஞ்சு விட்டு போயிடுவாரு. அது வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படும். கரெக்டுங்களா? அவரே ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை உருவாக்கி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, அது வேற டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அது வழி, அது விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு ரஜினி சொன்ன வார்த்தை
எலெக்ஷன் நெருங்கிருச்சுனாலே ஒரு முதலமைச்சருடைய ஒவ்வொரு மணித்துளி நேரமும் பொன்னான நேரம். அதுலேயும் அஜித் டைலாக் வேற சேர்த்து சொல்கிறாரு, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் செதுக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்தை விட்டுட்டு ஒருத்தர் இங்கே வந்திருக்காருன்னா அப்போ அவர் வந்திருக்கிறதுனால அவருக்கு 100 ஓட்டு கூட கிடைக்க போகிறது இல்லை. ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங்கில் சிதைச்சி விட்டாப்புல. ஆக ஓட்டுக்காக தான் வந்து இங்கே உட்காரான்றதை சூசகமாக சொல்லாமல் சொல்லிட்டார். ஆனால் நாங்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டோன்றது இன்டெரக்டாக வந்து ரஜினி பதிவு பண்ணிட்டாரு. நல்லா கவனிச்சிங்க, அங்கே உட்காந்தது யார்? ஒன்று கமல், ஒன்று ரஜினி. 100 ஓட்டு கூட உனக்கு இங்கே வராதுன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டார், நான்லாம் உனக்கு போட போகிறது இல்லை. ஏன்னா மக்கள் என்ன நிலைமை இருக்காங்க, பொருளாதார என்ன நிலைமை இருக்குது, நான் பார்க்க தான் செய்கிறேன்றதான் அவர் சூசகமாக சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? பழனி, நீ எனக்கு நல்லதும் செய்கிற கெட்டதும் செய்கிற. அதாவது காலங்காத்தாலும் உனக்கு சொந்தம் போட்டு உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன்ற மாதிரி 100 ஓட்டு கூட வராதா? சார் இதுதான் யதார்த்தமான கள நிலவரம். நீங்கள் இந்த பெண்களும் வயது முதிர்ந்தவர்களும் காலங்காலமாக திமுக அதிமுகன்னு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்களும் சலிப்பு அடைஞ்சிட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார், இந்த 4.5 வருஷத்தில் போராடாத துறை எந்த துறையாக இருக்கும்? செவிலியர், மருத்துவர், மாணவர், மாற்றுத்திறனாளிகள்லேருந்து ஆசிரியர்கள்லேருந்து இங்கே அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேருந்து ஓட்டக்கூடிய நபர்கள்லேருந்து அரசாங்க ஊழியர்கள்லேருந்து எல்லா துறையும் போராடிடுச்சு. கருவில் இருக்க குழந்தை போராடி செத்து போச்சு. ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணியை வந்து தள்ளி விட்டு இதாச்சு பார்த்தீங்களா? அதேமாரி செத்த போனால் 6 பணத்தை காண போச்சு வச்சு தான் மண்ணை தீட்டு போகும்போது தீட்டு போயிட்டானுங்க. மாணவ பிள்ளைகள் போதையில் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவன் எப்படி ரீல்ஸ் முகத்தில் போகிறானாக்கா, சாராயன்றது பேஸு போதைக்கு. அந்த சாராயமே தரமானது இல்லைன்ற இன்னொரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு. அவன் அதை தாண்டி தேடும் பொழுது உனக்கு கஞ்சா அவைலபிள் இருக்குது, அப்புறம் மெத்து இருக்குது, ஹெராயின் எல்லாமே ஈஸியாக கிடஞ்சி கொட்டிருக்கணும் பொழுது அவன் அதன் மூலமாக என்னென்ன வேலை செய்கிறான், இது எப்படி இங்கே உள்ளே வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த தகவலே நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாராம் அவர். யார்? நம்ம சிஎம். நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, நான் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இவர் எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு உட்காந்துருந்தா நல்லா புரிஞ்சுங்க. அப்போ யாரோட எண்ணம் கண்ட்ரோலில் இருக்குது, என்ன சொல்கிறது, சுத்தமாக நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றார்ல, அதுக்கு அர்த்தம் இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? டெல்லியிலேருந்து மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, எல்லாத்துலேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவரை என்ன செய்ய வச்சு காத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த போக்குன்றது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப மோசமான ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் எனக்கு புரியல. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட மதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுடைய சமத்துவ நடைப்பயணத்தை கூட வந்து சொன்னாரே. நடக்க முடியுது அவருக்கு? யாரு? வைகோவுக்கு. ஏன் முடியுமே? நடந்தாரு. எதுக்கு நடந்தாரா? எதுக்கு முதல்ல சொன்ன காரணம் போதைக்கு எதிராகன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சமத்துவ நடைப்பயணம்னு அதை ஒரு மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணுங்க, ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். அங்கே போங்க. திரும்ப இப்படி தான் ஒரு மாநாடு ஆரம்பித்தார், எழுச்சி மாநாடு. என்னன்னு சொல்லி அதை ஆரம்பித்தார், சாராயத்தை எடுத்து மது எடுத்து தான் மாநாடு. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நடந்த ஒரு மாநாடு ஆரம்பிச்சாரா? ஆரம்பிச்சு போதைக்கு எதிராகன்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில் திமுக 2 பேரை கூப்பிட்டு பேச வச்சுட்டு இந்தியாவுக்கே வந்து போதை இல்லாமல் மோடி செய்யுங்கன்ட்டு போயிட்டாரு. அதிகாரம் யார் கையில் இருக்கு? ஸ்டாலின் நினைச்சா ஒரே நிமிஷத்தில் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட முடியும். நீங்க அதை ஒன்று நினைச்சீங்க, அதை ஒன்று பார்த்தீங்க. அதுலயே இந்த சம்பவத்திலையும் திருமாவளவன் பேசினாரு, இந்த சமத்துவ நடைப்பயணத்திலையும் போய் பேசினாரு. என்ன பேசினாரு? சீமானும் விஜயும் முகமூடிகளை போட்டுக்கொண்டு வருகிறார்கள், தமிழ் தேசியம் திராவிடம்னு சொல்லி வருவாங்க, நம்பாதீங்க, அவங்க எல்லாம் போலிகள், ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் அப்படின்னு மீண்டும் அதே கருத்தை வலியுறுத்தியிருக்காரு. அதை பார்த்தீங்களா இல்லையா? அது சித்திரத்துல சுட்டி டிவியில் போட்டாங்களா? அது கலைஞர் செய்திகள். அப்போ ஒண்ணுதான் திருமான்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை யாராவது சீரியஸாக பார்த்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட காட்டுங்க. 2வது, திருமான்னு ட்விட்டு போடுறாருல, இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் போய் தேடி பாருங்க. திருமான்னு போடுற ட்விட்டை 10,000 பேர் முதல்ல ரீட்வீட் பண்ணுறாரான்னு பாருங்கள். ஒரு கட்சியோட தலைவர் தானே சார், 10,000 பேர் ரீட்வீட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் வந்து உட்காந்து திமுக மேடையில் ஏறி கதையாக எழுதி கொடுக்க ஸ்கிரிப்டை பேசுகிறதுக்கு ஏன் அந்த இதுக்கு கூட நல்லா தான் கண்டனம் தெரிவித்தார். எதுக்கு? இந்த வடமாநில இளைஞரை வெட்டினாங்க இல்லையா, அது கூட நல்ல கண்டனம் தான் தெரியும். நல்ல கண்டனம்னா எப்படி? இதுவுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, போதை இது பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சார். முதலமைச்சர் நியூஸ் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்றாரு. இவர் எதை பார்த்து தெரிஞ்சிருப்பாரு? சரி, நீங்கள் நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, நமக்கும் சரி, சாமானியமாக வாழக்கூடிய நமக்கும் சரி, உண்மையாலுமே நல்ல ஆட்சி தான் நடக்குதா? இங்கே பாலாரும் தேனாரும் ஓட வேணாம். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆட்சி, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஒரு வேலைவாய்ப்பில் எந்த சிக்கல் இல்லாமல், குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பில் சிக்கல் இல்லாமல், நம்ம பாட்டுக்கு உணவுல வந்து சிக்கல் இல்லாமல். பாதுகாப்புல என்ன பிரச்சனை? இப்போ கூட சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுலாம் நடந்துச்சு, அதில் அவ்வளோ பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. திருப்பூர் பல்லடத்தில். இதுக்கு நியூஸில் பார்த்தனே. முடிஞ்சதுக்கப்புறம்
குப்பைகள் எல்லாம் இங்கே கிடக்குன்னு போட்டிருந்தான், பார்த்தா ஸ்டாலின் போட்டோ இருந்துச்சு. ஏன்டா இப்போ போஸ்ட்னு குப்பன் போட்டிருக்கேன்னு சொல்லி நான் கூட பதிவு போட்டேன். ஏன்னா நீ போடுறியா அதை கொஞ்சம் பார்த்து போட வேணாமான்ட்டு. சார் நீங்கள் இந்த பெண்களை அதான் சொல்லணும்ல, காசு கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறது அவங்களுக்கே தெரியும் நம்ம கேவலமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ட்டு. எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறாங்க, தலைமுறை ஆட்சி செய்கிறாங்க, அதிகாரம் கையில் இருக்குது, பணம் இருக்குது, கூட்டணி கட்சியெல்லாம் கொத்தடிமையாக கூட வச்சுருக்கிறீங்க. என்ன செஞ்சோம்? காசு கொடுத்து, சேலை கொடுத்து, பொருள் கொடுத்து, எல்லாம் கொடுத்து வந்தாலும் 1/2 மணி நேரம் தான் உனக்கு கிரேஸ் டைம்ன்றாங்க கூட்டத்தில். ஏய் நீ ஆரம்பிச்சிக்க வரைக்கும் உட்காந்துருப்பேன் மரியாதைக்கு, நீ ஆரம்பிச்சேன்னா நீ அங்கிட்டு போ, நான் எங்கிட்டு போகிறேன். ஏன் எல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க? நீங்கள் சும்மா இருந்தால் பரவாயில்ல, வெளியே வாழைத்தாரா முடிச்சு கட்டி விட்ருக்கீங்க, ஆப்பிளை முடிச்சு கட்டி விட்ருக்கீங்க, அதை எவனா எடுத்துகிட்டு போயிட்டான்னா? இல்லை சார், அது அந்த கலாச்சாரமே எனக்கு என்னன்னு புரியல. திருமணத்துக்கு நம்ம வாழை மரம் மட்டும்தான் கட்டுவோம், புரியுதுங்களா? அந்த கொலையோடு கட்டுவோம். இவங்க வந்து ஆற்றுக்கு எதுக்கு அவ்வளோ வேலை எல்லாமே? ஸோ எல்லாமே ஏமாற்று வேலை. நான் சொல்கிறேன்ல, இனி வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட கட்சி யார்? வாழை மரம்லாம் கட்டி. சார் நல்லா புரிஞ்சுங்க, மக்களை குறை சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா தமிழனுக்குன்னு ஒரு தன்மானம்ன்றது ரொம்ப ரொம்ப இருக்கும். அதாவது பிற எல்லாத்துக்கும் தன்மானன்றது காமன்னாலுமே நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் அது எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் தமிழர்களுக்கு. அந்த பொது வெளியில் நீங்கள் ஒரு வெளியில் கட்டி விட்ட வாழைத்தாருக்கோ ஒரு பழத்துக்கோ அவன் போய் பிக்கிறான்னா அவனை என்ன நிலைமையில் வச்சுருக்கீங்கன்னு யோசிக்கணும். இது நம்ம அவங்கள குறை சொல்லி மக்களை குறை சொல்லி மக்களே சொல்லலாம். நான் அதை தான் சொல்கிறேன். பொதுவாக இப்போ உங்கள் கட்சியை எடுத்துக்கலாம், தாவேக்காவே எடுத்துக்கலாம்னா, இப்போ தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்களாம் இப்படி இருக்காங்க, அரசியல் மையப்படுத்தப்படலை, அவங்களுக்கு வந்து கொள்கைனா என்னன்னு தெரியலை அப்படின்ற விஷயங்கள் அது ஒரு பக்கம் பேசு பொருளாக இருக்கும்போது, அதே கட்சி ஒரு பெரிய எவன் பேசுகிறான்னு இருக்குல்ல. இல்லை, இந்த 75 வருட கட்சியிலையுமே இதெல்லாம் நடக்கலைன்ற ஒரு விஷயத்த சார் அவங்களுக்கு அதான் சொல்கிறேன்ல, இவங்க முதல்ல அந்த கட்சிக்காக அவங்க வந்தாங்கன்னா சார் தார்மீகமாக இருப்பாங்க. அவன் கொடுக்குற காசுக்கும் வரீங்க, அவன் பிரியாணி கொடுக்குறான், குவார்டர் கொடுக்குறான்னு வரீங்க, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிரேஸ் பீரியட் அவனுக்கு கொடுக்குறீங்க. 1/2 மணி நேரம் நீங்கள் ஆரம்பிச்சோன்னே ஏனியை போட்டு இறங்கி இந்த பக்கம் ஏறி போய்கிட்டே இருக்கிறானுங்கன்னும் பொழுது இவ்வளோ தான் திமுகவுடைய லட்சணம் சார். உண்மையாலுமே மக்கள் சொஃபஸ்டிகேட்டடாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, நிம்மதியாக இல்லை, ஒரு பொருளாதார வளர்ச்சியோடு இல்லை, சாமானிய பிள்ளைகள் கூட நிம்மதியாக தூங்க முடியல. ஒரு ஜன்னலை திறந்து வச்சு தூங்க முடியுதா? வெயில் காலம் வந்துச்சுன்னா நம்பி ஜன்னலை திறக்க முடியுதா? வீட்டுக்கு வெளியில் கயிற்று கட்டில் போட்டு தூங்க முடியுதா? குழந்தை பிள்ளைய தனியாக விட்டுட்டு பக்கத்தில் 2 நிமிஷம் விளையாடுதான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு வீட்டு வேலையை பார்க்கக்கூடிய சூழல் கூட இல்லாத ஒரு சூழல் இருக்கணும் பொழுது எதற்கு தளபதி விஜய் உள்ளே வந்தான்னு இப்போ உங்களுக்கு புரியுதுல்ல? நீ நான் வந்தால் நீ என்னை அடிப்பேன்னு தெரியும், திமுக நீ என்னென்ன வேலை செய்வேன்னு தெரியும், தெரிஞ்சே நான் வரேனாக்கா அதுவும் ஒரே ஆளாக தான் சார் வந்தார். மற்ற கட்சியிலாவது அத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவர் ஒரே ஆளாக தான் வந்தார். ஆனால் ஒரே நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் மேலே, நீ ஒப்பேன் எவனாக இருந்தாலும் ரைட் பார்க்கலாம் அப்படின்ட்டு களத்துக்கு வந்திருக்காரு. நாங்கள் இப்போ அதனால தான் பக்கவலமாக கூட நிற்கிறோம். வா, ஆளாளுக்கு ஒரு கையில் ஒன்று எடுத்தாச்சு, அப்படியே பார்ப்போம். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்